அவர் இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸ் தான். அவர் நல்லா முடியெல்லாம் வெட்டி டிஃப்ரெண்ட்டாக வெட்டி நிறைய இன்ஸ்டாகிராம் நிறைய பெண்களோட நிறைய பேரோட பண்ணியிருக்காரு. எல்லா பாட்டுக்கும் உண்டு. அவங்க அப்பாவை செத்தனைக்கே இன்ஸ்டால் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அந்த இன்ஸ்டாகிராமை வச்சு அதுலேருந்து கான்டாக்ட் பிடிச்சி மாத்திரை வைக்கிறது அவர் ஈடுபட்டுருக்காரு. அவரை போய் போலீஸ் வீட்டில் போய் பார்க்கல அவர் வீட்டில் ஒரு 300-400 வலி நிவாரணி மாத்திரை. ஆக்சுவலாக போதை மாத்திரைன்னு இந்த உலகத்தில் கிடையாது. அது மூலம் தெரிஞ்சுங்க. அதுக்குன்னு நீங்கள் ஒன்றும் தயாரிக்கலாம் இல்லை. வலி நிவாரணி மாத்திரை இந்த ஸ்லீப்பிங் டோஸ் மாத்திரையில் தான் போதை மாத்திரைன்னு சொல்கிறாங்க. வியாசார்படி பகுதியில் போயிட்டு ஒரு சஞ்சய்னு ஒருத்தர் தூக்குறாங்க. ஒருத்தர் தூக்குறாங்க. அதுக்கு அடுத்தது அவர்லேருந்து எழில்நகர் பகுதியில் வந்து அஜித்னு ஒருத்தர் தூக்குறாங்க. அவர்கிட்ட ஒரு 206 மாத்திரை, இவர்கிட்ட ஒரு 480 மாத்திரை, யார்கிட்ட வியாசார்படி சஞ்சய்கிட்ட இப்படியே ரெக்கவரி எடுக்கிறாங்க. ரெக்கவரி எடுத்த பிறகு தான் இவங்கள்ட்ட வாங்க வந்த பர்ச்சேஸ் ரஞ்சித், பிரவீன் இப்படி ஒரு டீம் இவங்கள்ட்ட வாங்க வந்தவங்கள்ட்ட பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இது இவங்கள்ட்ட இங்கே கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மாத்திரைகள் லேபிள் எதுவுமே நம்மளது லேபிள் கிடையாது. நீ எப்படி இதை வாங்கின அதை மட்டும் சொல்லுங்கப்போ தான் பைசன் அகமது அவருடைய அண்ணன் சதாம் ஹுசேன் அவர் வந்து பீகாருக்கு ஓட்டு போட போயிருக்காரு. பீகார்லேருந்து வாங்கிட்டு வர்றாரு. பீகார்லேருந்து மாத்திரை வருது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 1150 1200 மாத்திரை வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்ச் பண்ணுறாங்க. பல தொலைக்காட்சிகளை நான் பார்க்குறேன். கஞ்சா போதையில் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. இது கஞ்சா போதையில் அதை பண்ணாது. இது வந்து முழுக்க மெடிசன் ஆயிடுறது. உங்கள் பிரெயினே வேறு கண்ட்ரோலில் இருந்துகிட்டு இருக்கு. புரியுது சார். இப்போ இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் வந்து எதுக்கு சார் இவங்க பீகார்லையோ யூபியில் இந்த மாதிரி போய் வாங்கிட்டு வராங்க? நீங்கள் ஒரு வாட்டி ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணிருங்க. செல் எடுத்து ஆன்லைன் இருக்குல்ல, ஆன்லைனில் மாத்திரை வருது. அப்புறம் என்ன வீட்டிலேயே டோர் டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் பாட்டு ஆப்பில் வச்சு அள்ளி தள்ளலாம். என்ன அர்த்தம் அதெல்லாம்? இவனுக்கு இந்த மாதிரி மாத்திரையை வாங்கி யூஸ் பண்ணி கருக்கலைப்பு மாத்திரைகள் மெடிக்கல் ஷாப்பில் கிடையாது. தெரியாது உங்களுக்கு? ஆமாம். ஆனால் ஆன்லைனில் இருக்குது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். சென்னை கொடுமையூர்ல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் மாத்திரைகள்லாம் வந்து யூஸ் பண்றதுல இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ஒரு அரவிந்த்ன்ற ஒரு பையனை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அங்க போலீஸ் போயிட்டு விசாரணையில பார்த்துருக்காங்க. தொடர்ச்சியா எல்லார் வீட்லயுமே 400-500 மாத்திரை பிடிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா சென்னையில இந்த மாதிரி நடக்குது சார். இதை பத்தி சொல்லுங்க. அவர் இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸ் தான். அவர் நல்லா முடியெல்லாம் வெட்டி டிஃப்ரெண்ட்டாக வெட்டி நிறைய இன்ஸ்டாகிராம் நிறைய பெண்களோட நிறைய பேரோட பண்ணியிருக்காரு. எல்லா பாட்டுக்கும் உண்டு. அவங்க அப்பாவை செத்தனைக்கே இன்ஸ்டால் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. அந்த இன்ஸ்டாகிராமை வச்சு அதுலேருந்து கான்டாக்ட் பிடிச்சி மாத்திரை வைக்கிறது அவர் ஈடுபட்டுருக்கார். அவரை போய் போலீஸ் வீட்டில் போய் பார்க்கல அவர் வீட்டில் ஒரு 300-400 வலி நிவாரணி மாத்திரை. ஆக்சுவலாக போதை மாத்திரைன்னு இந்த உலகத்தில் கிடையாது. அது மூலம் தெரிஞ்சுங்க. அதுக்குன்னு நீங்கள் ஒன்றும் தயாரிக்கலாம் இல்லை. வலி நிவாரணி மாத்திரை இந்த ஸ்லீப்பிங் டோஸ் மாத்திரையில் தான் போதை மாத்திரைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரை பிடிச்சி அங்கேருந்து அவர்கிட்டேருந்து உள்ளீடு எடுத்து வியாசார்படி பகுதியில் போயிட்டு ஒரு சஞ்சய்னு ஒருத்தர் தூக்குறாங்க. ஒருத்தர் தூக்குறாங்க. அதுக்கு அடுத்தது அவர்லேருந்து எழில்நகர் பகுதியில் வந்து அஜித்னு ஒருத்தர் தூக்குறாங்க. அவர்கிட்ட ஒரு 206 மாத்திரை, இவர்கிட்ட ஒரு 480 மாத்திரை, யார்கிட்ட வியாசார்படி சஞ்சய்கிட்ட இப்படியே ரெக்கவரி எடுக்கிறாங்க. ரெக்கவரி எடுத்த பிறகு தான் இவங்கள்ட்ட வாங்க வந்த பர்ச்சேஸ் ரஞ்சித், பிரவீன் இப்படி ஒரு டீம் இவங்கள்ட்ட வாங்க வந்தவங்கள்ட்ட பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இது இவங்கள்ட்ட இங்கே கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மாத்திரைகள் லேபிள் எதுவுமே நம்மளது லேபிள் கிடையாது. மாத்திரைகள் வந்து யூனிக்கான பேர்களில் தான் இருக்கும் தம்பி. இப்போ சித்தா மருத்துவர்கள்லாம் தமிழ் மொழியிலாம் இருக்கும். இப்போ யூனிக் டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் எங்கே ப்ரொடக்ஷன் ஆன கம்பெனிகள் பார்த்தா மேக்ஸிமம் கம்பெனிஸ் நார்த் இந்தியாஸ் தான் இருக்கும். 1150 1200 மாத்திரை வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்ச் பண்ணுறாங்க. பீகார்லேருந்து வாங்கினா பீகாரில் எப்படி வாங்கினா பீகாரில் பிளாட்ஃபார்மில் சந்து புந்தில் டாக்டர் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட கிளினிக்கெல்லாம் இங்கே பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ஆனால் தேனும் பாலும் வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. சும்மா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல பஜாரு, அதில் வந்து ஒரு பிபி மிஷின், இந்த நேராக இருக்கிற பிபி மிஷின், அது சும்மா பார்க்கில் வச்சுருக்க பிபி மிஷின் வச்சுட்டு டாக்டர் உட்காந்துருப்பார். தெருவுக்கு ஒரு டாக்டர்? தெருவெல்லாம் இல்லை, தெருவிலே 10 டாக்டர் இருப்பார். பீகாரை போய் ஷூட் பண்ணுங்கள், தெருவிலே 10 டாக்டர் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி இடத்துல இல்லீகல் ப்ராக்டிஸ், அவங்க டாக்டரா போலி டாக்டரா அதெல்லாம் தெரியாது. பட் அந்த மாதிரி இல்லீகல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள்ட்ட தான் வாங்க முடியும். இந்த பீகார்லேருந்து வாங்கிட்டு வந்த போதை மாத்திரைகள் ரயில்வேயில் அப்போ எப்போ ரயில்வேயில் பிடிப்பாங்க இந்த மாத்திரைகள். ஆக்சுவலாக போதை மாத்திரைங்கிறது நான் சொன்னேன்ல, தூக்க மாத்திரைகள், வலி நிவாரணி மாத்திரைன்னு. இந்த அல்சராஃபார்ம்னு ஒரு கம்பெனியே இருக்குது. அதில் ஒரு 40-50 வெரைட்டி இருக்குது. நைட்ரோவேட்டர்லாம் உங்களுடைய மாத்திரைகள்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, வழக்கு ஒழிஞ்சு போச்சு. இல்லை, எடுத்துட்டாங்க, தூக்கிட்டாங்க எல்லாத்தையும். ஆனால் அந்த கம்பெனிகள் அதோட தங்கச்சி பேரில் அக்கா பேரில் நடமாடிக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே ப்ரிஸ்கிரிப்டட் எதுக்கு கொடுக்குறாங்க இந்த மாத்திரைன்னா, சைக்காட்டிஸ்ட் இஷ்யூ இருக்குது உங்களுக்கு, மன அழுத்தம், அது பல ரூபத்தில் இருக்குது. டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, அது கொடுப்பாங்க. கிளைக்கேமாட்டா சுகர் மாத்திரை இருக்குல்ல, அதுக்கு வாங்கினீங்கன்னா ஒன்று தூக்க மாத்திரை கொடுப்பாங்க. ஏன்னா சுகர் வந்துச்சுன்னா கை காலெலாம் குடைய ஆரம்பிச்சிடும். குடையிறதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மாறி இருக்கும் அது. அப்போ அந்த சுகர் மாத்திரையோடு சேர்த்து அதையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தூங்கிடுவீங்க. நீங்கள் அந்த மாத்திரையை போட்டுட்டு
தூங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் போதை ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக தூக்க மாத்திரை போடணும் அப்படின்னா இப்போ பேஷண்ட் எப்படி போடணும்னு தெரிஞ்சுங்க. சாப்பிட்டு விட்டுட்டு பெட்டுக்கிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு மற்ற மாத்திரைகள்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட் டேப்லெட்டாக அதை போட்டு அப்படியே படுத்துடணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு யூரினல்ஸ் போகிறீங்கன்னா கூட ஆரம்ப கட்டத்தில் உங்களை தள்ள கொண்டு அடிச்சிடும் இப்படி விழுந்துரு பார்க்கவும். அதுக்கு அப்படி தான் அந்த மாத்திரையோட பயன்பாடு அதிகரிக்கும். 2.5 mg 5 mg 10 mg இப்படி போயிட்டுருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சாக ஏற ஆரம்பிச்சிடும். இந்த பெயின் கில்லர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே தூக்கம் வரும். ஆக்சுவலாக இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே தூக்கம் வரும். அப்படி வச்சுங்களேன். இந்த டானிக் இருக்குல்ல தம்பி, குரோசின், இந்த டானிக் எல்லாம் இருக்குல்ல, நிவாரணம் 19 ஒன்று இருக்கா, ₹1 வித்துட்டு தான் இப்போ எவ்வளோ விற்கிறான்னு தெரியல. நம்ம கடையில் தூங்கல, அதை நீங்கள் பிச்சு 5-6 குடிச்சிங்கனாலே உங்களுக்கு தூக்கம் தான் வரும். இந்த குரோசின் இந்த மாதிரி இருமல் மருந்து குழந்தை எப்படி இருமல் மருந்து குடிச்சோன்னு தூங்குது சொல்லுங்கள். குழந்தை இருமிட்டு கிடக்கா, கொடுத்தோன்னு தூங்கிடும். நம்மளும் இருமல் மருந்து எடுத்து ஒரே பாட்டில் குடித்தோம்னா தூக்கம் தான் வரும். ஒரு முடி குடிச்சோன்னா ட்ரௌசியாக இருக்கும், ஒரு பாட்டில் குடித்தா தூக்கம் வரும். இது நரம்பு மண்டலத்தை ஃபுல்லாகவே பாதிச்சிடும். இது என்டர்டெயின் பண்ணுற விஷயமே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் எந்த போதையும் என்டர்டெயின் நான் பண்ணலை. ஆனால் போதைன்னா ஆல்கஹால் இருக்குல்ல, அதுதான் குடிக்கிறதுக்குன்னு தயாரிக்கப்பட்டது. உங்கள் மெட்டபாலிசத்துக்கு குடிக்குது. ஆனால் இவங்க மெடிசனை வந்து இவங்க இந்த மாதிரி ஆல்கஹாலாக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை போதைப் பொருளாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குவார்ட்டரோட விலை எவ்வளவு? 300 இருக்குமா? 2 குவார்ட்டர் வச்சா 600 ஒரு மனுஷன் போதையாகிறதுக்கு. ஓகே, அதுக்கு சைடிஸு கோழி கொட்டா அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 1000 குடிக்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த மாத்திரை, இந்த ஒரு அட்டையே 33 60 இந்த மேரேஜ்லாம் ஒரு அட்டையே 10 மாத்திரை சேர்ந்தது ஒரு அட்டை தம்பி. அதுக்கு மேலே அதை வச்சுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த 10 மாத்திரை சேர்ந்ததே 60 அதிகபட்சம் 93 96 இப்படி தான் அதோட அட்டையோட விலையே இருக்குது. ₹100 தான். அதை வாங்கி இவங்க எப்படி விற்கிறாங்க? ஒரு மாத்திரை ₹100 விற்றா முடிஞ்சு போச்சுல்ல. ஒரு மாத்திரை ₹100. நீ ₹1000 போதையாவியா, ஒரு மாத்திரையில் ₹100 போதையாவியா? ₹100. ரெண்டாவது ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு கமிட்மெண்ட்டு. ட்ரிங்க்ஸுக்கு ஒரு இடம் வேணும், சரிதானே? அதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். உடனே எல்லாம் நீங்கள் போதையாயிட மாட்டீங்க. டிடி பிடிச்சா ₹10,000. தூக்க மாத்திரை போட்டு போனால் தெரியுமா? தெரியாது. கஞ்சா அடித்தோட வாடை அடிச்சிடும் அந்த இடத்துல. கஞ்சா கிரெஞ்சி அது வாடை ஸ்மெல்லு வரும். ஆனால் தூக்க மாத்திரை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களை கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் பாதி பேர் நீங்கள் பல தொலைக்காட்சிகளை நான் பார்க்குறேன், கஞ்சா போதையில் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. அது கஞ்சா போதையில் அதை பண்ணாது. இது வந்து முழுக்க மெடிசன் ஆகிடுறது. உங்கள் பிரெயினே வேறு கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு இருக்கு. கஞ்சா போதை அடித்தவங்களும் பார்த்துருக்கோம் தம்பி. ட்ரிங்க்ஸ் வந்து என்ன பண்ணோம், உச்சபட்ச போதையான நீ ஃப்ளாட்டு தான் ஆவேன், இல்லை வாந்தி எடுத்துருவேன், இல்லை சுழண்டு விழுந்துருவேன். முதல் குறிப்பிட்ட அளவுலாம் நீ கத்தி எடுத்துலாம் சுத்த முடியும், அப்புறம் சுத்த மாட்டான். ட்ரிங்க்ஸுக்கு இடம்பொருள் எவ்வளோலாம் தெரியும், எல்லாம்லாம் பண்ணிட மாட்டான். அதுமாரி கஞ்சா போதைக்காரன் ரொம்ப பயந்து சுபாவமாக இருப்பான், சண்டைக்கெல்லாம் வரமாட்டான், பேக் வாங்குறதுலே தான் இருப்பான். நமக்கு ஒதுங்கி போகணும், கஞ்சா போட்ட லேடிஸை கண்டாலும் ஒதுங்கி போவான் தெரியுமா, இல்லை பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டான். ஆனால் இந்த மாத்திரை தான் மூளையை என்டையராக அது டேக் ஓவர் எடுத்துருக்கும். அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியவே தெரியாது, 100% தெரியும். ஆனால் இன்னமும் இந்த ஆழமான ஒரு விஷயத்தை போய் பிடிக்காம நீங்கள் மேலோட்டமாக இதை ஆஃப் பண்ண பார்க்குறீங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஆஃப் பண்ண முடியும்? ஜெயிலேருந்து வெளியே வந்து அரை மணி நேரத்தில் அன்கான்சியஸ் ஆகிற, போகிற வர்ற எல்லாரும் ரேண்டமாக வெட்டுறேன்னா எப்படி வெட்ட முடியும்? அந்த மாத்திரை அரை மணி நேரத்தில் போதை ஆகிட முடியுமா? இப்போ வெளிப்படையாக பேசுவோமே, இல்லை முடியாதுங்க. மினிமம் நீங்கள் போதை ஆகணும் ஒரு 1 hour ஆகும். ட்ரிங்க்ஸு போய் உள்ள வயிற்றுல விழுந்து அது பம்ப் பண்ணி லிவருக்கு போய் லிவர்லேருந்து பிளட்டில் கலந்து பிரெயினுக்கு போய் பிரெயின் வேலை செய்யணும். அது மேன் டு மேன் டிஃப்ரெண்ட் ஆகும் ஆல்கஹால் போதை. ஆனால் இந்த டேப்லெட்லாம் உடனே போதையாயிடும். உடனே போதையாகிறதுல என்டையராக அது டேக் ஓவர் எடுத்துரும். புரியுது சார். இப்போ இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் வந்து எதுக்கு சார் இவங்க பீகார்லையோ யூபியில் இந்த மாதிரி போய் வாங்கிட்டு வராங்க? இங்கே வாங்க முடியாது தம்பி. இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை தான். இந்த பாடம் நடத்துகிற நீங்கள் அதுக்குள்ளே டைவெர்ட் ஆகிட்டோம். டிஐ இருக்காங்க, ட்ரக் இன்ஸ்பெக்டர். அவங்க வந்து உங்கள் இதில் வந்து எத்தனை தூக்க மாத்திரை அட்டை வாங்கியிருக்கீங்க கணக்கு இருக்குது. கம்பெனி வைஸ் இருக்குது. எல்லா டாக்டர்ஸும் ஒரே கம்பெனி எழுத மாட்டாங்க. ஒரு டாக்டர் எஸ்டில் எழுதுவார், ஒரு டாக்டர் ஸ்டெஸ்டில் எழுதுவார், அல்சோலாம் எழுதுவாங்க, சோல் ஃப்ரெஷ்லாம் உச்சகட்டம். அதெல்லாம் வந்து காஸ்ட்லி. நம்ம எக்ஸ்ட்ரீமோட லெவலுக்கு போனவங்களுக்கு தான் அந்த மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் ஒரு 100 கம்பெனி சொல்லிடுவோம் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே. இது எல்லாமே இருக்கா ஒரு டாக்டர். இப்போ இதில் எத்தனை அட்டை வந்திருக்குங்கிறது சிஸ்டத்தில் இருக்கும். டிஐக்கு தெரியும். சும்மாலாம் வாங்கி வந்து ஒரு கடையில் வச்சிட முடியாது. டிஐக்கு தெரியும். இதில் எத்தனை சர்க்கரை நோயாளி ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிறத ஸ்கேன் பண்ணணும். எங்கள் மெடிக்கல் ஷாப்பில் ஸ்கேன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதத்துக்கானது வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதா இங்கே கணக்கு. சரியா? நீங்கள் 1 மாதம் அங்கே வாங்காமல் இருந்திருப்பீங்க. அதை எப்படி விற்கலாங்கிறதையும் சொல்கிறேன். 1 மாதம் அந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்காமல் இருந்திருப்பீங்க, வேறு ஒரு கடையில் வாங்கியிருப்பீங்க. பட் உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஸ்கேன் ஆனிச்சு இல்லை, அது இங்கேயும் காமிக்கும். சர்வரில் இங்கேயும் காமிச்சிடும் இவங்க வாங்கிட்டாங்கன்னு. இது ஒரு ரூட்டு. இது ட்ரக் இன்ஸ்பெக்டர்லாம் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா இதை கண்டிப்பாக இங்கே விற்க முடியறது இல்லை தான். ஆனால் இது எல்லாத்தோட ஒரு இடத்துல வாங்குறது ஈஸி. பீகார் வரையெல்லாம் போயிருக்க வேண்டியதில்லை.
இது எதை போய் சிக்கியிருக்காங்க. இது அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டியதில்லை தம்பி. நீங்கள் ஒன்ஸு ஒரு வாட்டி ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணிடுங்க செல் எடுத்து. ஆன்லைன் இருக்குல்ல, ஆன்லைனில் மாத்திரை வருது. அப்புறம் என்ன, வீட்லயே டோர் டெலிவரி பண்ணுறோம். டோர் டெலிவரி பண்ணுறாங்க. இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம், எவ்வளோ ஆபத்தான விஷயம். நான் எல்லா தொலைக்காட்சிகளும் இதை பற்றி பேசுகிறேன், நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாத்திரையெல்லாம் அதில் வழங்கக்கூடாதுங்க. தடை செய்யப்பட்ட மாத்திரைகளை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்ல. கண்டிப்பா. நீங்கள் பாட்டுக்கு ஆப்பில் வச்சு அள்ளி தள்ளலாம், என்ன அர்த்தம் அதெல்லாம்? இவனுக்கு இந்த மாதிரி மாத்திரையை வாங்கி யூஸ் பண்ணி கருக்கலைப்பு மாத்திரைகள் மெடிக்கல் ஷாப்பில் கிடையாது, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? ஆமா. ஆனால் ஆன்லைனில் இருக்குது. ஓ, மெடிக்கல் ஷாப்லேயே விற்க முடியாததா ஆன்லைனில் இருக்கே. கருக்கலைப்பு மாத்திரை மெடிக்கல் ஷாப்பில் கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு வந்து கோர்ட்டாக முடிவு பண்ணி ஒரு ஆர்டர் போட்டு கருக்கலைச்சு, அது ப்ராப்பர் டாக்டர் வச்சு தான் அந்த டிஎன்சி பண்ணுவாங்க. ஆனால் ஆன்லைனில் கருக்கலைப்பு மாத்திரை விற்கிது. அப்போ இது எவ்வளோ ஆபத்து இது? இல்லை சார், இதை பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலயமா இந்த மாத்திரையெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம இன்ஸ்டாவில் உள்ளவங்க வந்து விபச்சார வழக்கில் கை தூக்குனாங்க, குண்டாசு போட்டாங்களே, பார்க்கல நீங்கள்? ஒரு குரூப்பே தூக்குனாங்களே இல்லையா? ஏங்க இப்போ நமக்கு தாங்க இந்த ஐடியாக்களை உண்மையிலே இது எப்படி பயன்படுத்தணும் கூட தெரியல. இன்ஸ்டாகிராமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை, நமக்கு இதை யூஸ் பண்ணவே தெரியல தம்பி. இன்ஸ்டாவில் சேட்டிங்லாம் பண்ணுறாங்களாம். அந்த அளவுக்கு நம்ம போனதே கிடையாது. ஆனால் யார் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு கரெக்டாக இது புரியுது. இப்போ நம்ம ஒரு விஷயம் டெலிவரி பண்ணுறோன்னா, ஒரு விஷயத்த சொல்கிறோம், அந்த விளம்பரம் யாருக்கு இப்போ ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு அது தெரியுது. அப்புறம் எப்படி இன்ஸ்டாவில் வச்சு எப்படி இவங்க ப்ராஸ்டியூட் பண்ணாங்க? ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறது, அந்த ஃபோட்டோ கஸ்டமருக்கு தெரியணும்ல, இவங்க இந்த என்ன சொல்கிறது, இந்த ஐடி தானே. நம்ம அதை ஆழமாகவே போகலையே. நமக்கு ஈஸியாக இருக்கிறது ஃபேஸ்புக்கு தான். ஃபேஸ்புக்கெல்லாம் இப்போ ஸ்லோவாகிட்டு எனக்கு. ஆக்சுவலாக அது யாருமே இல்லை அதில். பழைய டீம் என்னமே 90s கிட்ஸ் தான் கடந்து லைக் பண்ணிட்டு கிடக்கிறோம். அதெல்லாம் ஃபீல்ட் அவுட். இன்ஸ்டா தான் ஸ்பீடாக இருக்குது. இன்ஸ்டாவிலே ஃப்ரெண்ட்ஸை சேர்க்குறாங்க, குரூப்பே சேர்க்குறது. இன்னொன்று இருக்குது தம்பி, டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்குது. நேற்று பிடிச்சி தூக்குனாங்க பாருங்கள், அந்த படம் வெளியிடுறது, தமிழ் ராக்கர்ஸ். அது வேறு பேர்லாம் இருந்திருக்காங்க. ஏங்க தியேட்டரில் படம் ஓட உள்ள படத்தை உட்காந்து முதல் ஷோவே ஷூட் பண்ணி கொண்டாந்து வெளியிடுறது ஒரு தொழில். கடனை உடனே வாங்கி போட்டு எடுத்தது. நேற்று அரெஸ்ட் பண்ணாங்க பாரு, எத்தனை வருஷம் கழிச்சு நேற்று அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு அதை அவங்க எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தான் தெரியுதுன்னு சொல்ல வரேன். அந்த தமிழ் ராக்கர்ஸ் எந்த லிங்க்கில் வெளியிடுறாங்க, அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் நமக்கு தெரியலாத. இவங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தம்பி, இவங்க எல்லாத்துக்கும் விளம்பரத்துக்கு வந்துட்டாங்க. இவங்களை விளம்பர ஆர்டிஸ்டாகவே மாற்றிட்டாங்க. பகிரங்கமாக இன்ஸ்டாவில் கொலை மிரட்டல் விடுறான் தம்பி, கத்திய தூக்கி பகிரங்கமாக நாளை வெட்டுறாங்க சொல்கிறான். அப்போ எப்படி இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது, என்ன நோக்கி பயணிக்கிறாங்க? இல்லை இந்த பிளாட்ஃபார்ம் இவ்வளோ இப்போ யூடியூப் இருக்குது, இதில் நீங்கள் கண்டது கிடையாது போட முடியாது. உங்களுக்கு தெரியும், என்னை விட ஃபீல்டு தெரிஞ்ச நீங்கள். மனிதனுடைய அட்வான்ஸ் கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் இல்லீகலுக்கு பயன்படுத்த முடியும். அப்படி தான் இப்போ இந்த இன்ஸ்டா இதெல்லாம் ஒரு ஆப் தானே தம்பி, சும்மா டைம் பாஸ்க்காக உள்ளது, பொழுது அதில் ஒரு ஏஐ இருக்குது கவனிச்சிங்களா? நம்ம எதை பார்க்குறோமோ அதே காமிச்சிட்டே இருக்குது. திடீர்னு பாம்பு வீடியோ பார்ப்போம் நைட்டில், அது விடிய பாம்பு வீடியோ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டாந்து காமிச்சிட்டே இருக்கும். அதேமாரி இப்போ போதை மாத்திரை வீடியோனா போதை மாத்திரையே காமிக்கும், ப்ராஸ்டியூட் வீடியோனா ப்ராஸ்டியூட்டாக காமிக்க போகுது. எதை தேடுறியோ அதை அந்தளவுக்கு ஒன்று ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அப்போ இவ்வளோ நம்ம இந்த வேலை வாய்ப்பு இல்லை, நம்மள்கிட்ட போதிய பொருளாதாரம் இல்லை, இந்த சூழலில் போதையிலே நம்ம இதுமாரி சிக்கிக்கிட்டு இருக்கோம். இது போக செல்ஃபோன் அடிக்ஷன், இது எல்லாத்துலேயும் நம்ம வீடுபட்டு இருக்கோம். நம்ம இளைஞர்கள் பாவம் தான் இந்த காலகட்டத்தில். இது எல்லாத்தையும் சஸ்டெயின் பண்ணணும். பொண்ணுங்களும் படிக்கணும், பொண்ணுங்க இப்போ தான் வெளில போகுது, படிக்க போகுது. அது இந்த மாதிரி போதையில் அவங்களோட இல்லீகல் ஆட்டிடியூடில் மாட்டினீங்கன்னா என்ன ஆகுறது? இன்னும் வந்து இப்போ நான் வந்து ஒரு வீடியோவில் பேசுகிறேன், ஃபஸ்ட் நைட் வீடியோ தான் இன்னும் ஏற்றி விடலைன்னு, அதையும் ஏற்றி விட்டு கார் வாங்கினாங்க. அவங்களோட ஃபஸ்ட் நைட் வீடியோவை அவங்களே ஏற்றி விட்டு அவங்க பிள்ளைங்க மாமியாக மருமகளோட போய் கார் வாங்குறாங்க. அப்போ நீங்கள் எதை வந்து இங்கே சிவிலைஸ் பண்ணுறீங்க, அதாவது நார்மலைஸ் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பு. இது முதல்ல யூடியூப்பை வாட்ச் பண்ணுற அளவுக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ச் பண்ணுறதே கிடையாது. அதில் எந்த பாட்டு வேணுமோ நீங்கள் போடலாம், காப்பி ரைட்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை, என்ன வேணுமோ நீங்கள் அள்ளி போடலாம். அது முழுக்க இன்னொரு 5 வருடத்தில் ஒரு நிர்வாண கிடங்காக தான் கிடக்க போகுது. இந்த ஐடி எல்லாம், இந்த நான் சொல்கிற சோன்ஸ் ஐடி எல்லாமே அப்படி தான் கிடக்க போகுது. தமிழ்நாட்டில் அப்போ வந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாகிட்டே போகிறது சார், இதை ஒழிக்கவே முடியாதா? கஞ்சா ஆந்திராவிலேருந்து வருது, ஆந்திரா கஞ்சா தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா ஜீரோ ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க, எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இங்கே தயாரிப்பு மீன்ஸ் உற்பத்தி விளைய வைக்கலைன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ எங்கேருந்து கஞ்சா வருது? நான் ஒன்று கேட்குறேன் தம்பி, இப்போ என் கையிலேருந்து நீங்கள் கஞ்சாவை பிடிக்கிறீங்க போலீஸ், என்னையை மட்டும் கொண்டு போய் கைது பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் யாருக்கிட்ட வாங்கினேன்னு ஒருத்தர் இருக்கான்ல, நான் யார்கிட்ட வாங்கினேன், இந்த தம்பிகிட்ட வாங்கினேன், யாராவது ஒன்றுட்டு வந்து ஒன்று எதுவுமே பண்ணலப்பா, நீ எங்கே வாங்கினு மட்டும் சொல்லு, உடனே விட்டுறேன், இவனையும் வண்டியில் ஏற்றிக்க, இவனையும் வண்டியில் ஏற்றி, நீ எங்கே வாங்கினே ஆளை காமி.
அப்படியே நூல் பிடிச்சாக்க ஒரு 25 பேருக்குள்ள லாக் ஆகிடாது மேட்ரு. இவங்களை என்ன கேஸ் தான் சார் போடுறாங்க, ஆனா பயப்படவே மாட்டாங்களே சார் இவங்க. கஞ்சா புழக்கம்லாம் வந்து ரொம்ப அதிகரிச்சிட்டு தம்பி. அதான் சொல்கிறேன், நூல் பிடிச்சி போகணும். ஆந்திராவிலேருந்து தான் கஞ்சா வருது. ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஓப்பனிங் நிறையா இருக்குது தம்பி. இங்கே கனகமாசத்தில் இருக்குது, அங்கே வேலூர்கிட்ட ஓப்பனிங் இருக்குது, அரக்கோணத்துக்கிட்ட ஓப்பனிங் இருக்குது, ஓசூர்கிட்ட ஓப்பனிங் இருக்குது. உள்ளே வர்றது சொல்கிறேன் இன்றி இன்னும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த திருப்பதி ரோடை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கான். திருவள்ளூருக்குள்ளே 6-7 ஓப்பனிங் இருக்குது உள்ள. தினமும் காவல்துறை நிறைய பேர் பிடிக்கிறாங்க, மெட்டபெட்டமில் விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, மாத்திரை விற்கிறாங்க, எவ்வளோ பேரை பிடிக்கிறாங்க தினமும். வசதிக்கு ஏற்ற போதை. நீ ரொம்ப பிலோ லெவல் ஆஃப் ட்ரக் தான் கஞ்சா. அதாவது அடிமட்டம் விலை 1000 ரூபா சரக்கும் 1000 ரூபா கஞ்சாவும் ஒன்றும் கிடையாது. 1000 ரூபா கஞ்சா கூட, 1000 ரூபா சரக்கு தான் கம்மி. இப்படியா போகுது. இந்த மெத்தப்பட்டையெல்லாம் யார் சினிமா நடிகர்கள் வீட்டில் தான் பிடிச்சாங்க, உங்கள்கிட்ட எங்கிட்ட பிடிச்சாங்க. அதை என்ன செய்யறதுன்னு கூட நமக்கு தெரியாது. அந்தந்த ரேஞ்சுக்கு அதை டியூன் பண்ணி பாடம் நடத்தி அதுக்கு பெரிய பெரிய பார்கள் பப்புகள் இருக்குது. இதை என்னதான் சார் பண்ணுறது? காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. செய்கிறவன் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். முதல்ல இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக இருக்கணும்னு சொல்லி கமல் விக்ரம் படத்தில் சொல்லுவார். நான் அடுத்த கட்ட ஜெனரேஷன் குரங்கு ஆகிட போகிறான் சார் அப்படிம்பார். அதோட அர்த்தம் யாருக்கு புரிஞ்சுது இல்லை ஒரு படத்தில் வந்த டைலாக் தான். ஆனால் அதுதான் உண்மை. குரங்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணோம். பிடிச்சி எல்லாத்தையும் பிச்சு பிடிங்கி ஒரு குரங்கிட்ட ஒரு பொறிப்பாயிட்ட கொடுத்தா அழகாக பிரித்து சாப்பிடுது. அது பிரித்து உதறி விட்டுரும். அதுமாரி இந்த வாழ்க்கை ஒரு பொறிப்பாயிட்ட மாதிரி நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதை பத்திரமா வச்சு வாழ்ந்துட்டு போகணும். மனுஷன் குரங்கா மாறதான் போதைப் பொருள். போதைப் பொருளோட உச்சமே அதுதான், குரங்கா மாறுறது தான். தம்பி தண்ணி சாப்பிட்டுட்டு வேட்டி விலகி சாலையில் கிடக்கக்குள்ள அப்போ நமக்கு தண்ணியிலே தெரியல தானே. திருவள்ளுவன் சொல்கிறான், அவனை பார்த்து நீ திருந்துடாங்கிறான். இன்னொருத்தன் போதையில் கிடக்கிறான், அவனை பார்த்து நீ திருந்துன்னு சொல்கிறான். அப்போ உலகம் எதை நோக்கி போகுது? எல்லாருமே எல்லா அடிக்ஷனுக்கும் நம்மளை தயார் பண்ணி வச்சுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் இங்கே ஆங்காங்கே இதுமாரி கைது செய்யப்படுறவங்கள மட்டும் நம்ம அக்யூசியேஷன் பண்ணுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? இவன் மட்டும்தான் அக்யூஸ்ன்னு சொல்ல முடியுமா? இவங்ககிட்ட எவ்வளோ கஸ்டமர் வாங்கியிருப்பான், எல்லாரும் அக்யூஸ் தானே. நீ செல்லர், நான் பையர். பையர் அக்யூஸ் இல்லையான்னு கேட்குறேன். செல்லரும் அக்யூஸ் தான், பையர் அக்யூஸ் தான். நீ சொல்ல போனால் நீ தான் டிமாண்டு. நீ மாத்திரை கேட்க தான் ஒருத்தர் விற்கே செய்கிறான். நீ கேட்கவே இல்லைன்னா யாரும் விற்க போகிறது இல்லை. ஸோ ஒரு சமுதாயமே கெட்டுக்கிட்டு போகுது. அதில் குறிப்பிட்ட 10 பேரை மட்டும் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு அக்யூசியேஷன் பண்ணுறது எந்த வகையில் சரியாக இருக்குன்னு தெரியல. தொடர்ந்து பேசலாம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.